அனைவருக்கும் வணக்கம். திரம்பகம் மிஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் குருவார்கமந்தனாம் பிரஜோமுக்ஷேமா மருதாது. தனுராசி அன்பர்கள் 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன், தனுராசிக்கு எத்தகைய பலன் அமையுது? தனுராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு. உங்கள் ராசிநாதன் 8இல் சுக்கிரனோடு சேர்ந்து மறைந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் புதன் இணைந்து இருப்பது ஒரு ஆறுதல். ஆகவே இந்த தனுராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய இலக்கு, அடைய வேண்டிய இலக்கு, குறி தவறாமல் எப்படி அன்பு செலுத்துவது, ஒரு கணையால் இட்டு ஒரு அன்பு வெளியில் படணும்னா குறி தவறக்கூடாது. அதேபோல் ஒரு தோட்டாவில் இருந்து ஒரு குண்டு பாயுதுன்னா குறி தவறிச்சுன்னா அந்த தோட்டா வீணாகிடும். ஒரு கத்தி வீசுகிறோன்னா அந்த கத்தி வீசும்போது இலக்கு தவறினால் அது தவறாயிடும். அப்போ இலக்கு எதுவோ அதை அடையக்கூடிய காலம், அதுக்குண்டான முயற்சி ஈடுபடணும். இலக்கு அடைகிறதுக்குண்டான முயற்சி முழுசாக ஈடுபடணும். எந்த விதமான தடை தாமதம் வந்தாலும் அது வந்து கொண்டே இருக்கட்டும். நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம தவறாமல் செய்து வருவோம் அப்படிங்கிறது கவனமாக இருந்து வரக்கூடிய தருணம். ஆகவே குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல வரும்போது கடன்கள் வாங்கி கொள்ளாமல் இருக்கணும். எந்த விதமான புதிய கடன்கள் வாங்குறது, புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பம் விடுவது, ஜாமீன் கைரண்டி கையெழுத்து போடுவது அத்தனை வீணாகும். பிற்கால வாழ்க்கையில் அது பாதகமாக அமையும். ஆகவே யாருக்கும் நீங்கள் செக்யூரிட்டி போடக்கூடாது. எந்த நண்பராக இருக்கட்டும், உறவாகட்டும், தேவையில்லாத மனக்கசப்பாக தான் முடியும் பிற்காலத்தில். சனி பகவான் 4ஆம் இடத்தில் அதர்மற்ற சனியாக அமர்ந்திருக்கிறார். ஒரு ராசிக்கு சனி பார்வை. செவ்வாய் 6ஆம் இடத்துல. அதனால் எந்த விதமான கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடி ஒரு மரியாதை உங்களுக்கு சேரும். நம்ம நம்ம வேலை செய்யணும். கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது சொல்கிறது போல் உங்கள் கடமை நீங்கள் தவறாமல் செய்து வரணும். செய்ய 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 உங்களுக்கு தானாகவே நன்மதிப்பு உண்டாகும். அதனால் ஒரு சிறு சிறு பாராட்டுதல் கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட ஒரு நன்மதிப்பு பெறணும். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு வேலை செய்கிறோன்னா நம்ம முதல்ல தக்க வைத்து கொள்வது சக ஊழியர்களை. அவர் நம்மக்கிட்ட அனுசரிப்போடு இருந்தால் தான் எந்த குறைபாடு இருந்தாலும் அது வெளிப்படாமல் போகும். அடுத்த ஊழியர் அது சரி செய்து கொடுத்துருவாங்க. இது நீ செய்கிறது தவறு, இந்த வேலை இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யுன்னு சொல்லி அவங்க ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம தெரிஞ்ச மாதிரி சில இடத்துல இருந்தாலும் நடந்துக்க கொள்ளக்கூடாது. சில நேரத்தில் நடந்து கொள்ள முடியாது. அதுக்கு நமக்கு தேவை முதல்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு. அப்போ ஒரு சிறு தவறு நடக்குதுன்னா அந்த தவறு சுட்டி காட்டக்கூடிய அளவில் ஒரு அன்பர் நம்ம அருகாமையில் இருக்கணும். அப்போ தான் அது சரி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு நல்ல நேரத்தில் யாருடைய உதவி நம்ம தேவை. ஒரு சுமாரான நேரத்தில் தான் எல்லாருடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ செவ்வாய் 5க்கும் 12ஆம் அதிபதி 6ல் மறைந்து, குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல மறையும் போது இது சிறு சிறு பணி சுமை உங்களுக்கு உருவாக்கத்தினுடைய தன்மை கொடுக்கும். அதனால தான் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணும். அப்போ பணி சுமை நீங்கள் குறைச்சிக்கணும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல உடைய தன்மை உருவாகும். பல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்திக்கு சரியான தருணத்தில் சில ஆலோசனை நீங்கள் கேட்டு நடந்து கொண்டாலே போதுமானது. ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து வருவது உங்களுக்கு பெரிய ஒரு சவாலாகவே இருந்து வரும். எந்த வேலை எடுத்தாலும். இருப்பினும் பண வரவு எடுத்துட்டாலே திடீர்னு சில மாற்றங்கள் கொடுக்கும். தேவையில்லாத மனப்போக்கு செலவு, நண்பர்களுக்கு செலவு பண்ணோம், வெளி வட்டாரத்துக்கு செலவு பண்ணோம், டூர் போனோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவினங்கள் இந்த வாரம் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபீஸ் கட்டுறதுலேருந்து குடும்ப செலவு இருந்து
நண்பர்கள் செலவிருந்து எல்லாமே உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே தேவையில்லாத பொருள் எக்காரணம் வாங்கிடாதீங்க. முக்கியமான தேவையாக அது வாங்கி கொள்வது சிறந்தது. அது தவிர்க்க முடியாத பொருளாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை கவனம் செலுத்தணும். இருக்கிற பொருளை பழசாயிடுச்சுன்னு மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதுவே பழைய பொருளாகவே உங்களுக்கு மறுபடியும் சேரும். ஆகவே ஒரு புதிய பொருள் வாங்கினாலே அது சிலது டேமேஜாக சேரும். அப்போ மன உளைச்சல் அதிகமாகும். இவ்வளோ காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தோம், இவ்வளோ பணம் செலவு பண்ணோம், நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சுங்கிற ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். ஆகவே இந்த தனுராசிகள் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து வரணும். நிதிநிலை ஏற்பாடு சரி செய்து கொள்வது இது ஒரு தருணம். அதே போல் அயன சைன போக சுகம் கெட்டு போகும் சொல்லுவோம். தூக்கமின்மை, பசியின்மை, நேரத்துக்கு சாப்பிட விடாது, நேரத்துக்கு தூங்க விடாது, இத்தனை செய்யும். இருப்பினும் உங்களுக்கு சூரியனும் புத பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவதால் பேச்சாற்றல் உங்களுக்கு நல்லா இருக்கும். பேச்சில் சுவாரஸ்யம், படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். அதில் எந்த விதமான தடுமாற்றம் கொடுக்காது. நல்லா படிப்பீங்க, நல்லா இது செய்வீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு இது. அதே போல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சுயத்தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி செல்ல தேவையில்லை. இந்த வாரம் உங்கள் தேடி வந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. என்றால் புதிய ஒப்பந்தம் அப்படி வாய்ப்புகள் எப்போவுமே நழுவ வைக்கக்கூடாது. அதே போல் புதன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய யுக்திகள் நீங்கள் கையாளுவீங்க. பிற்காலத்தில் அது பயன்படும். இதை செஞ்சால் நம்ம வாடிக்கையாளர்கள் நல்லா வருவாங்க, நல்ல ஒரு கஸ்டமர் கிடைக்கும். அப்போ அந்த கஸ்டமருடைய சர்வீஸ் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அது எந்த ரூபத்தில்னாலும் இருக்கட்டும். நம்ம தொழிலுக்கு இது செய்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஜனத்தொகை நம்மளுக்கு கிடைக்கும், மக்களுடைய தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சி இங்கே ஈடுபடுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் சிறு சிறு குறைபாடு சரி செய்து கொள்ளணும். குடும்பத்தில் அனுசரித்து போவதே சிறந்தது. நீங்கள் ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு விரிசல் ஆகாமல் பார்த்துக்கொள்ளணும். மனம் சரியான முறையில் இயங்கவே இல்லை, மன போராட்டம் இருந்து கொண்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு அதுக்கு உண்டான தேவை. அப்போ தனுராசிக்கு 9ஆம் இடத்துல கேது என்ன செய்வார்? ஞானத்தை கொடுப்பார். அதே அளவு 3ஆம் இடம் இருக்கக்கூடிய ராகு தன்முனைப்பு சேர்த்து கொடுப்பார். அப்போ இரண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த கிரக நிலையினால் விட்டு கொடுத்து செல்வதே இந்த தருணத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு தருணம். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைந்து இருப்பதால் வாகனங்கள் வாங்கும்போது சற்று கவனமாக வாங்கி கொள்ளணும். இந்த தருணத்தில் வாகனங்கள் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைங்களுக்காண்டி செய்யக்கூடிய செலவினங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். அவங்க எதிர்காலத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளும்போது நல்ல ஒரு தருணம். புதிய வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொள்வது நல்ல தருணம். அவை நீங்கள் ஒரு இளைஞனாக இருந்தால் புதிய வாய்ப்பை தேடி போகும்போது சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவதே சிறந்தது. போட்டித் தேர்வு வரும்போது அதில் 1க்கு 2 முறை இறைவனை தரிசனம் செய்து செல்வது நல்லது. உங்களுக்கு விருப்பமான இறைவன் யார், அந்த இறைவனை மனதார வேண்டி இந்த போட்டித் தேர்வில் நம்ம போகிறோம், வெற்றி பெறணும். புத பகவான் நல்ல பலமோடு உட்காந்துருக்க. இருப்பினும் சற்று வக்ரத்தோடு சேர்ந்து இருப்பதால், சூரியன் சேர்ந்திருப்பதால் அது சற்று மனம் தடுமாற்றத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு படபடப்பை கொடுத்துரும். குரு அனுகிரகம், சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லை, அத்தனையும் நம்மளுக்கு சேர்ந்து கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருந்து வர்றது சிறந்தது. ஆகவே பொறுமையாக இருந்து கையாண்டு நம்மளுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்து கொள்ளணும். தினமும் உங்களுடைய இறைவனை ஆஞ்சநேயரை வணங்கி வருவதும் சனி பகவானை வணங்கி வருவது நல்ல ஒரு பலனாக அமையும். அதே போல் தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும். ஆகவே நிதிநிலை சரி செய்து கொள்ளணும். தொழில் ரீதி நடக்கக்கூடிய போட்டி பொறாமை அத்தனை நீங்கள்
எதிர்த்து கையாளணும். குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடு சரி செய்து கொள்ளும்போது நல்ல ஒரு அமைப்பாக அமையும். ஆகவே உங்களுக்கு ஆஞ்சநேயரும் சனி பகவான் உறுதுணையாக இருந்து வழி நடத்துவார் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.